ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக கடுமையா இந்த ஒரு 20 நாள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சு எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கற்பழிப்பு அப்படி சொல்லிட்டு இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது மக்கள் கிட்ட விளக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு காரணம் போதைப் பொருளுக்காக சார், இது போதைப் பொருளுக்கு காரணம் திமுக, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்றாரு அவரு. இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு முதலமைச்சரா நீங்க உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கடுமையா இந்த ஒரு 20 நாள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சு எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கற்பழிப்பு அப்படி சொல்லிட்டு காரணம் என்ன? அப்போ அங்க இருந்த ஃபெயிலியரை விட உங்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய ஃபெயிலியரா தெரியுதா? என்ன காரணம்? இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது போலீஸ், உங்ககிட்ட தான் இருக்குது உள்துறை அமைச்சகம், நீங்க தான் அதுக்கு மந்திரி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். என்ன நீங்க அதை பண்ணீங்க? அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது மக்கள் கிட்ட விளக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு காரணம் போதைப் பொருளுக்காக சார், இது போதைப் பொருளுக்கு காரணம் திமுக, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்றாரு அவரு. இது கிடையாது. அப்போ உனக்கு எதுக்கு அதிகாரம்? போதைப் பொருள் ஒழிப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு போன்றவர்களும் தெரியும். அதில் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய நோடல் ஏஜென்சி எப்படி ஒரு மாநில காவல்துறையோட சேர்ந்து பணியாற்றி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுது அப்படின்றது தெரியும். ஆனா நீங்க அப்படியே மேலெழுந்த வாரியா எல்லாத்துக்கும் ஸ்டாலினை குற்றம் சாட்டிட்டு நீங்க தப்பிச்சுட்டு போலான்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க பயங்கரமா பேசுறீங்க. திமுக வர்சஸ் டிவிக்கு அப்படியே அது யாரு இது தெரியுதா அப்படின்னு சொல்ற மாதிரி அது மாதிரி சொல்றீங்க. இவ்வளவு பயங்கரமான ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி கட்சிகளா இருந்தவங்களோட வச்சுட்டு இங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. இது எப்படி சரி? அவ்வளவு பெரிய தீய சக்தி ஸ்டாலின் எப்படி தோன்றதுக்காக காரணம் தேடுறீங்க. காரணம் வேற எங்கும் தேட வேணாம் சார், உங்க குடும்பத்திலே தேடுங்க அப்படின்றீங்க. அவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் அறிவு இருக்கு, அவ்வளவு தூரம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னோம்னா எதுக்கு நீங்க போயிட்டு ஸ்டாலினுக்கு போயிட்டு முதல்ல துண்டு போட்டீங்க, பொன்னாடை போத்துறீங்க? அது ஒரு அரசியல் நாகரிகம் தானே, அதுவும் தப்பு. என்ன நாகரிகம்? என்ன நீ செய்யறதுல உன்னோட அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அங்க போனே எதுக்கு போன? ஸ்டாலின் கிட்ட எதுக்கு போன? அவர் சொல்றாரு, நான் அவருக்கு ஆசையும் அடங்குனேன் ஆலோசனையும் அடங்குனேன் அப்படின்னாரு. என்ன கொடுத்தாரு சொல்லணும்ல? இவர் எனக்கு ஆசை கொடுத்தாராம். நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனது? ஒரு கம்பல்ஷனே கிடையாது. ஜெயலலிதா கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கா, எம்ஜிஆர் கலைஞர் போய் பார்த்தாரா சீஃப் மினிஸ்டர்? இல்ல அப்புறம் நீங்க ஏன் பண்றீங்க? இல்ல புதுசா அரசியல் போய் பாக்குறாருல்ல, இல்ல கலைஞர் உடனே ஜெயலலிதா போய் பார்த்தாரா? எல்லாரும் சட்டசபையில இருந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. நீங்க என்ன பொதுவா உங்களுக்கு என்ன மத்த எல்லாரையும் சந்திக்கணும், அதுக்கு இவங்களை சந்திச்சு ஆரம்பிச்சுங்க. இல்லாட்டி வைகோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல 2021 உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சப்பவும் அவரு போய் திருமாவளவனை பார்த்தாரு, மூத்த தலைவர் எல்லாத்தையுமே பார்த்தாரு. ஒரு அரசியல் நாகரிகம் தானே அதுவும். இல்லைங்க, திருமாவளவனை போய் பாக்குறாரு, அவருடைய கட்சிக்காரர். அவர் போயிட்டு அதிமுக பார்த்தாரு, அதிமுக போய் பார்த்தாருன்றேன். எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு அவரு? இல்ல ஏன்? அதற்கான அவசியம்லாம் இல்லை. இதெல்லாம் சும்மா. அதெல்லாம் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தாரு, அவர் போயிட்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் போய் பார்த்தாரு அவரு? கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னா ஏற்கனவே இருந்து பெரிய அளவு சாதிச்சவங்க அவங்களெல்லாம் நீங்க போயிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது வேற விஷயம். உங்களதுல என்ன இருக்குது? அதுவும் இவ்வளவு தாக்கி பேசுற நீங்க ஏன் அங்க போகணுன்ற நான். அதை விட முக்கியமா நீங்க இப்ப இந்த 21 நாள் ஆட்சி, இன்னைக்கு 22வது நாள், 10ஆம் தேதி விட்டுருங்க, அது பொறுப்பேற்றது. நீங்க முக்கியமான சந்திப்பு என்னன்னா பிரதமரை போய் சந்திச்சது. வெறும் 10 நிமிஷம். நீங்க உள்ள என்டர் பண்ணதுக்கும் வெளில வந்ததுக்கும் இடையிலான நேரம் தான் அது 10 நிமிஷம். உள்ள என்ன நடந்துச்சு? மாலை பூங்கொத்து கொடுத்தீங்க, சால்வை போட்டீங்க, என்ன பேசுனீங்க? நீங்க ஒரு மனு ஃபைலை கொடுத்துட்டீங்க, சரி. தவிர வேற என்ன உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துச்சு? ஒரு முதல்வர் முதல் முறை அதுவும் சர்ப்ரைஸான ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு வெற்றி பெற்று நீங்க வரீங்க அப்படின்னோம்னா டெல்லியில இருக்கிறவங்க எப்படி என்ன அப்படின்றது, என்ன இவரோட விஷன், எதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. பிரதமர் பேசவே இல்லையா உங்களோட? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட. இத்தனைக்கும் அவர் உங்களை வாழ்த்து சொன்னவர். ஒரு அசாதாரணமான வெற்றியை நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மோடி இவருக்கு வாழ்த்து சொன்னாரு. ஆனா உங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலையே, என்ன காரணம்?
சரி, உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரை நீங்க சந்திக்கிற, நீங்க இவ்வளவு போதைப் பொருளை பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, அந்த போதைப் பொருள் அந்த இதை ஒடுக்கிறதுக்கான மெயினான ஒரு அமைச்சகம் எது? உள்துறை அமைச்சகம் தான். அங்கிருந்து தானே நாங்க இவ்வளவு டீட்டெயில் எடுத்து வச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உள்துறை அமைச்சர் உங்களை சந்திக்காத போயிட்டாரா? என்ன காரணம்? அதை நீங்க மக்கள்கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்றத வந்துட்டு ஒரு அறிக்கையும் கொடுக்கல. சரிதோ, இப்ப மக்கள்கிட்ட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது பேசுறான், அதுவும் பேசல. நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் பேசுறீங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு. மெட்ரோ ரயில் திட்டத்தை அவங்க அப்ரூவ் பண்ணவே இல்லையே. மதுரை, கோயம்புத்தூர் ரெண்டுத்துமே அப்ரூவே பண்ணலையே அவங்க. நீங்க அதை அப்ரூவ் பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தீங்கன்றதால பரவாயில்ல. அதையும் இல்லை, நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தா அந்த அதிகாரி யாருன்னு எனக்கு புரியல. என்ன இந்த 21 நாள்ல நீங்க சாதிச்சிருக்கிறீங்க? 21 நாள்ல எல்லாம் பண்ண முடியாதுல்ல சார். இல்ல, 21 நாள்ல ஒரு ப்ராமிசிங் வரணும்ல. இப்ப ஸ்டாலின் வந்துடும் பண்ணார்ல, அந்த மாதிரி கலைஞர் வந்துடும் 7,000 கோடிக்கு விவசாய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணார்ல. எப்ப? 2006ல. நாங்க கூட கேட்டோம், இவ்வளவு பண்ணிட்டீங்களே, இதுக்கு பணத்துக்கு எங்க போவீங்கன்னு. தோட்டத்துக்கு தான் போவேன் அப்படின்னாரு. அப்படின்னா அவங்க தானே நிறைய எல்லாம் அந்த மதுபான உற்பத்தியாளர்கள்லாம் அவங்கக்கிட்ட தானே வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க இந்த வரியை தான் நாங்கள் போட்டு வசூல் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதில் தாராளமாக 7,000 இல்லை 14,000 கோடி வசூல் பண்ணாங்க. அவர் செஞ்சதை பார்த்துட்டு ராகுல் காந்தி, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது 2006ல், அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 69,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்டா இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, இலவச பேருந்து பயணத்துக்கு ஒரு இது ஒன்று போட்டார். அதை ஒன்று சொல்றாரு சார். இப்போ நிதி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு போயிட்டீங்க, அதை நாங்கள் ரெடி பண்ணோம்ல, திரும்ப நிதி எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாருல்ல. அப்போ நிதியெல்லாம் கரைச்சிட்டு போனீங்கன்னா எப்படி நீங்கள் 2,000 கோடி வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு தள்ளுபடி பண்ணீங்க? எப்படி 200 யூனிட் மின்சாரத்துக்கு நீங்கள் சொன்னீங்க? இன்னைக்கும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற தமிழக அரசு செய்யக்கூடிய பட்ஜெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட் தானே. இன்னைக்கு நீங்கள் பட்ஜெட் போகிற வரைக்கும் அதான் இருக்கும். என்னைக்கு தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட் இருக்குது போட்டு இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்காத வெறும் 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கடன்களை மட்டுமே தள்ளுபடி செஞ்சதுக்கு நீ கண்டிச்சு தங்கம் தென்னரசு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய திறனின்மையா ஏமாற்றுதலா என்னன்றது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவர் திருச்சுழி எம்எல்ஏ, இப்போ இருக்கிற சட்டப்பேரவையில் கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட. இல்லை, அவர் சொன்னதுக்கு இங்கே பதில் சொல்லணும்ல மக்கள் மத்தியில். இல்லையே. நீங்க டெல்லிக்கு இங்கேருந்து போறீங்க, உங்க கூட போனவங்களாம் யாரு? நீங்களும் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர். எவ்வளோ பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க. யாரெல்லாம் கூப்பிட்டு போவாங்க? அமைச்சர்கள் 2-3 பேரை கூப்பிட்டு போவாங்க. செக்ரட்டரிஸ் 3 பேர் 4 பேர் வருவாங்க. ஒரு பெரிய ஒரு டீமே போகும். அப்போதான் தனி விமானம் அதுக்கு தான் சரி. நீங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டு போனீங்க? சிகை அலங்கார ரெட்டிபுலர், உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பழனிசாமின்ற ஒருத்தர், அவர் விஷ்ணு ரெட்டின்ற ஒரு வியாபாரி. இந்த மாதிரி மற்றவங்களாம் யாருன்னு தெரியல. அதான் நீங்கள் 4-5 நாளாக வந்துட்டு ஊடகங்களில் வந்துட்டு பெருசாக ஓடிட்டு இருக்குது. என்னது இதெல்லாம்? அங்கேருந்து வந்து என்ன நடந்துன்றது சொல்லலை. அப்போ என்ன, எப்படி யோசிக்கிறது உங்களை பற்றி? 21 நாள் எல்லாத்தையும் பண்ணிடணும்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இது கிரெடிட்ஸ் ஒரு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பெரிய அதிகாரம் இருக்குது, 4.5 லட்சம் கோடி நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. பட்ஜெட் தமிழ்நாட்டுடைய மொத்த இது எதுக்காக அதுக்கு ஒரு ஜோதிடர் தேவைப்படுறாரு உங்களுக்கு? ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு OSDன்னு எப்படி போட்டீங்க சொல்லுங்க. இல்ல, அது வந்து திருத்திக்கலாம், ஒரு பரிசீலனை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு, விட்டுட்டாரு. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் அது அந்த மாதிரி ஒரு சிந்தனை எங்கேயாவது வந்துச்சுன்னு கேட்குறேன் நான். ஜோதிடன்றது தனி விஷயம். நீங்க ஒரு பொது மனிதர், நீங்க ஒரு நடிகராக இருக்கும்போது நீங்க யாரை வேணாலும் அட்வைஸ் கேட்டுக்கலாம். இது ஆட்சிக்கு வரும்போது நீங்க சீஃப் செக்ரட்டரி, கன்சர்ன்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி, கன்சர்ன்டு பட்ஜெட்டிங், அந்த ஒன்றுக்கு ஒரு துறை இருக்கும், துறைக்குள்ள ஒரு துறை இருக்கும். பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்ட்டு அல்வா கிண்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக ஒரு மாசமா நடக்கும். அங்கெல்லாம் நீங்க போகணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஆப்போசிட் சைடுல போகுது. அப்புறம் மக்கள் மொத்தத்தில் என்ன சொல்றீங்க? ஒரு வில்லனை சித்தரிக்கிறீங்க மறுபடியும். ஸ்டாலின் இவங்கடா ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க அதிமுக. அப்புறம் அவங்களுடைய கட்சிக்காரன்லாம் உள்ள எடுத்து போடுறீங்க. அது ஜனநாயகபூர்வமான செயலாது. ஆனால் அது இப்போ எந்த வியாபாரம் கிடையாது, குதிரை வியாபாரம் கிடையாது அப்படின்றீங்க. எதுக்காக அப்புறம் உங்ககிட்ட வரணும்? அவன் ஜெயிச்சுதான் அதிமுக. உங்ககிட்ட வராதுன்னா அவளுக்கு செலவு பண்ண காசுல யாரு கொடுப்பா? அப்போ இதுக்கெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தானே நீங்கள் அவங்களை வாங்கியிருக்கீங்க. அப்புறம் இல்லை ஏதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து பேசுறதுன்றது என்ன விதமான நியாயம்? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். இல்லை, விஜய் அவர்கள் இன்னைக்கு பேச்சில் வந்து அந்த பிரச்சாரத்தின் போது பேசினது தான் டிவிகே vs டிஎம்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாரு. திரும்ப அது கொண்டு வரக்கான காரணம் எதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் அந்த வில்லன் சித்தரிப்புங்க, அந்த சினிமா மைண்ட் செட். இதெல்லாம் அதாவது தன் மீது வரக்கூடிய, அதாவது நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன வேணும் சொல்லுங்க, நம்ப மாட்டாங்க. இது எம்ஜிஆருக்கு வந்துட்டு சொன்னது. ஆக்சுவலா
நீங்க என்ன சொன்னீங்கன்னா எம்ஜிஆருக்கு எதிராக வந்து எந்த குற்றச்சாட்டு எடுபடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆனா எடுபட்டுச்சு தான் உண்மை. இல்லாட்டி 80 தேர்தலில் அவர் தோத்துருப்பாரா? மக்களவை தேர்தலில் அதான் உண்மை. இவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் தெரியல. இவர் என்ன பண்றாரு, எதுவும் இருந்ததுனால ஸ்டாலினை காட்டி விட்டா நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இவர். இல்ல என்னோட ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே தான், மத்தவங்க எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா? சட்டப்பேரவையில் அவங்க 43 பேர் இன்னமும் இருக்கிறாங்க அதிமுக. எப்படிங்க இல்லைன்னுவீங்க? மற்றும் பல தானே சார் மென்ஷன் பண்றாரு. மற்றும் அது எப்படிங்க 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேருங்க? நம்ம வந்து இந்த டிஎம்கே ஃபோக்கஸ்லயே போவோம். டிஎம்கே 60 பேர் இருக்கிறான். எப்படி நீங்க சொல்லுவீங்க? எங்க திமுக கூட கூட்டணி கட்சி தானங்க உங்களுடைய பெரும்பான்மை, உங்களுடைய ஆட்சி நீங்க இருக்கிறது காரணம் திமுக கூட்டணி கட்சிகள் தானே. அப்புறம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப அவங்களெல்லாம் தீய சக்தியை நல்ல சக்தின்னு ஏத்துக்கிட்டவங்க, நீங்க தீய சக்தின்னு அவங்கள சொல்றீங்க. ஆனா அவங்க கூட இருக்கிறவங்கள ஒரு வீட்டை ஒரு ஆபீஸா போய் பார்த்துட்டு அவங்களுடைய ஆதரவை திரட்டிங்க இல்லையா? என்னது அது அர்த்தம் அதுக்கு? அப்போ ஆக்சுவலா என்ன, முன்னுக்கு பின் முரண், உளறல். இவ்வளவுதான் நான் இவருடைய பேச்சை பத்தி சொல்லுவேன். உளறல், இப்படிலாம் பேசவே கூடாது. இப்ப நீங்க நீங்க அரசியல் ஆட்சியை பத்திலாம் கூட பேசலாம், அந்த மக்களை பத்தியே நீங்க பேசலாம். இது ஒரு எதிர்பாராத வெற்றி, பெருசா நீங்க கொடுத்துட்டீங்க, அது ஒரு இது இந்த வெற்றி. நான் உங்களை 2 கண்கள் போல நான் யோசிப்பேன். பரம்பரையும் திருச்சி கிடைக்கும், ஓகே, அதெல்லாம் ரைட்டு. உங்கள ஒருத்தரை நிறுத்துவேன், எல்லாம் ரைட்டு. ஆனா ஆட்சியை பத்தி பேசும்போது நீங்க எச்சரிக்கையா பேசணும். பிகாஸ் உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரம் இருக்குது. எதிர்கட்சிகிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. எதிரில் வந்து உட்கார அதிகாரம் தவிர வேற எதுவும் கிடையாது. வேற என்ன இருக்குது அதிகாரம்? அவங்களையுமே நீங்க நாகரிகமா பண்ணி மக்களிடத்தை நல்ல பேர் வாங்கன்னு சொல்றாரு. எதிர்கட்சியுமே எதிர்கட்சிகள் நல்ல பேர் வாங்கினா உங்களுக்கு வந்துட்டு செல்வாக்கு போயிடுமே. எதிர்கட்சிகள் அப்படியே இருந்தா தானே. அதான் இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம 2 பேரு தான், டிவிகே டிஎம்கே தான், மத்த யாருமே இல்ல களத்துல. என்னதுங்க அது? அதாவது இந்த டேவிட் அண்ட் கோலியாத் கதைங்க, அது ஒரு பெரிய சித்தரிக்கிறது, பைபிளிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாமே அப்போதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் பண்றதுன்னா கதைங்க அதெல்லாம் அப்படின்ட்டு. ஒண்ணு இந்த சினிமா உருவாக்கம், ஒரு வில்லனை காட்டலன்னா ஹீரோ ஸ்ட்ராங் ஆக முடியாது. நீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு 20 பேர் அடிச்சாதான் நீங்க ஹீரோ இல்லையா? 20 பேர் உங்களுக்காக பல்ட்டி அடிக்கணும், மேல இது கீழே குதிக்கணும், உடணும், கண்ணாடி உடைக்கணும், அந்த மாதிரி தான் அதெல்லாம். அரசியல் அதெல்லாம் நடக்காது. ஒரு எடப்பாடி பழனிசாமி என்னம்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் நோபடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போயிட முடியாது. இல்ல, அவரே இப்ப ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, சும்மா ஏன் பேசுறீங்க, நசன்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. இப்ப யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க கோட்டு போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, உலகமே உங்களை சுத்திதான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஏன் சும்மா நசன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்களை பார்த்து. அதான் அது சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அந்த அனுபவத்தை நீ மதிக்கிறமா மதிக்க கூடாதா? நீ இவரை போயிட்டு சந்திக்கிறேன், அவரையும் போயிட்டு சந்திக்க வேண்டியதானே? மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நீ அவரையும் போயிட்டு சந்திக்கிறேன். சி, எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் டு கான்ட்ரிபியூட். ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது எல்லாரும் இப்ப உங்களை ஒரு ஸ்டெப்லையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க போறாங்க பாருங்க. இப்ப இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க, அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பாருங்க, அவர் பாய்னு பாய போறாரு இவங்க மேல. அப்ப நீங்க என்ன பண்ணி, உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, விஜய்க்கு பதில் சொல்ல தெரியாது, எடப்பாடி சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவருடைய அரசியல் ஸ்டேக் இல்ல, அவருடைய அரசியல் இருக்குது இல்ல, அவர் எப்படி விட்டு தருவாரு? கட்சி நிலையே இல்ல அது வேற கொஸ்டின்ங்க. அவருடைய கட்சியை நிலைப்படுத்திக்கிறாரு இல்ல, சட்டமன்றத்துல தன்னுடைய செல்வாக்கு நிலைநிறுத்துகிறதுக்கு, மக்கள் புத்திர நிலைநிறுத்துகிறதுக்கு அவர் பண்ணுவார்ல. அப்ப நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? விவரம் தெரிஞ்சு வந்து பேசணும். விவரம் தெரியாத வந்துட்டு பேசுறதுக்கு பேர் வந்துட்டு அரசியல் கிடையாது. எப்படி சார் ஒரு விவரம் தெரியல, இந்த நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எப்படி ஒரு 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா எல்லாம் பண்ணி ஜெயிக்கிறாங்க? உங்களுடைய வெற்றியை நீங்க ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாரு. இவிஎம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம். நான் ஒரு புத்தகத்தையே எழுதி வெளியிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இவிஎம் வச்சிருக்கா. இப்போ திமுக கூட சொல்றாங்க, திமுகவை எந்த கொம்பனாலும் அடிக்க முடியாது. கொம்பன்னா வேணாம், இவிஎம் போதும், உங்களை காலி பண்ணிட்டு போயிடும். எல்லாம் ப்ரோக்ராமிங் தானே, வச்சு காலி பண்ணிட்டு போயிடும். நீங்க போயிட்டு என்ன பொத்தானா எடுத்துறீங்க, அவ்வளவுதானே சார். உங்களுடைய ஓட்டு யாருக்கு போயிட்டு விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதாரம் இருக்கா? வாக்குச்சீட்டில் அப்படி இல்லை. நீங்க குத்தி போடுற வாக்குச்சீட்டில் சீரியல் நம்பர் இருக்கும். நீங்க கவுண்டர் ஃபீட்டை கையெழுத்து போடுவீங்க. வாக்கு என்ற இடத்துல அந்த சீட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுடைய ஓட்டு கேன் பி ஐடென்டிஃபைடு. புரியுதுங்களா? இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவிஎம்ல போய் பண்ற அளவுக்கு விஜய் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. திமுகவையும் அதிமுகவையும் காலி பண்ணானுங்க இல்ல, பண்ணிட்டாங்களா இல்லையா? இப்ப இவர் போயிட்டு வந்தாரு, இவருக்கு என்ன தெரியும்? இப்படி இந்த மாதிரி ஒரு அறியாதவனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணலாம்ல. பொறுத்து பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல என்னடா நடக்குதுன்றது. இப்போ எம்ஜிஆரும் திமுகவும் வெவ்வேறா இருந்தாலும் கூட மக்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்னு வரும்போது அவங்க 2 பேருமே அந்த கிரவுண்டை விடல. இப்ப இவர் எப்படி செய்ய போறாரு அப்படின்னு நீங்க சொன்னது ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். நான் மதச்சார்பின்மை தான், சமூக நீதி தான், நம்மளுடைய கொள்கை தான், மாநில உரிமை தான் அப்படின்னு சொன்னாரு. பாப்போம் எப்படி செய்யறாருன்னு. ஜாதியை ஒழிச்சிருக்கு இந்த தேர்தல் சொன்னார்ல, அது ஏத்துக்கிறீங்களா? தமாஷுங்க, எப்படி ஒழிச்சுது? நீங்க முக்கியமான பொசிஷன் நான் கவுண்டர் அட்டாக் பண்ணட்டுமா? எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். எந்தெந்த இது சொல்லுங்க. விஜய் சபாநாயகர் யாரு? ஜெயஸ்ரீ பிரபாகர். நிதியமைச்சர் யாரு?
கிறிஸ்டியனு, இன்னும் எவ்வளோ பேர் கிறிஸ்டியனு? கிட்டத்தட்ட 5-6 பேர் வரிசையாக வருது. அப்புறம் என்ன இருக்குதுல்ல? அதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. இதை தாண்டி செயல்பட முடியும். புரியுதுங்களா? உங்களை உடனே 7 பேர் தூக்கி போட்டீங்கன்னு உங்களை எல்லாமே ரசிகர் மன்றத்து ஆட்கள். நீங்க என்ன டேலண்ட் இருக்குதுன்றதுக்காக நீங்க போட்டீங்க? உழைச்சிருக்காங்கல்ல, ரசிகர் மன்றத்தில் உழைச்சிருக்காங்க. ரசிகர் மன்றத்துக்கு உழைச்சிருக்காங்கன்னு நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி வித்துருக்காங்க. அதானே விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இப்போ வந்திருக்கிறவங்களா அப்படின்னா ஒருத்தரும் என்ன எப்படி செயல்படுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்கல்ல. நம்ம சும்மா ஒரு மேம்போக்கா பேசிட்டு போயிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போயிட்டு அங்கே என்ன பண்ணாருன்றதை பார்த்தீங்க. நிறைய கிரௌட் இருந்துற உடனே ரிசர்வ்டு பஸ்ல வந்து இருக்கிற உடனே இறக்கி விட்டுட்டு அன்ரிசர்வ்டெல்லாம் தூக்கி உட்கார வச்சேன்னு சொல்லி தேர்வுன்னு சொல்றாரு. இதை எங்க போய் சொல்லுவீங்க? எப்படி தள்ளாட்சிவீங்க? இந்த அதிமுக பிளவு அப்படிங்கிறது எவ்வளவு பாதிக்க போகுது சார்? அதிமுகவினுடைய பிளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தலைவராக நிலைநிறுத்திக்கிறதுக்கு தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர் முயற்சிக்கும் வரை அதிமுக பலம் பெறாது, பெறவே பெறாது. 32 தொகுதியில் இந்த 3 முக்கிய கட்சிகள் போட்டிட்டு இருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று தாவக. முதல் தேர்தல் ஒரு இடத்துல கூட டெபாசிட் எடுக்கல. 33 இடங்களில் டெபாசிட் எடுத்துருக்குது அதிமுக. திமுக ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கல. இது எதை காட்டுது? அதிமுக ஒரு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய ஓட் பேங்க் இருக்கிற கட்சி தெரியும். என்ன ஆச்சு இருக்கு? ஏற்கனவே மக்களவை தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் எடுத்தீங்க. இப்போ 33 தொகுதி. இதெல்லாம் என்னதை காட்டுது? பரப்புரை செய்தி எல்லாம் நல்லா தான் செஞ்சீங்க. அப்போ உங்களுடைய ஓட்டு எங்கே போச்சு? அட்ராக்ஷன் இல்லையா? இல்லை, அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் அட்ராக்ஷன்லாம் ஒன்று சொல்லுங்க. இப்போ விஜயனுடைய ரசிகர்கள்ட்ட எவ்வளோ பேர் தருவாங்க? விஜயனுடைய ரசிகர்கள் வந்துட்டு 1,70,00,000 பேர் இருக்காங்களா? அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவருடைய சினிமா வந்துட்டு ஓடிக்கினே இருக்கும். இந்த தீபாவளி போட்டிங்கன்னா அடுத்த தீபாவளி வரைக்கும். அதுவும் 3 நாள் படம் தான். மல்டிப்ளெக்ஸில் அதுவும் 3 நாள் படம் தான். எதுவும் கிடையாது. அதனால் இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அதிகமான ரசிகர் மன்றத்தினர் வந்துட்டு அந்த காலத்திலே நிறைய வச்சிருந்தவர் எம்ஜிஆர் தான். அவ்வளோதான். அவரது மட்டும்தான் வந்துட்டு ஏன்னா கட்சியோட சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தவர் அவர். அதனால இப்படியும் அப்படியுமா 2 பேர் இருந்தாங்க. மற்றவங்களாம் யாருக்கும் அந்த மாதிரி இல்லை. யாருமே அப்படி பண்ணவே இல்லை. 20 வருஷத்து அரசியலுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியை தொடங்குறாரு அவர். அது வேற இது வேற. ஸோ விஜய்க்கு போடக்கூடியவங்க வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க. அது பத்தாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள்லாம் நிகழ்ந்துருக்குது. அது கவனிக்கணும். ஓகே, இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய தனி கட்சி ஒரு பேரு சொல்றாங்க, ஒரு லோகோ சொல்றாங்க, ஒரு சின்னம் சொல்றாங்க, எல்லாம் நம்ம பாக்குறோம். இது வதந்தியா இருந்தாலுமே ரொம்ப ஸ்பீடா பரவி இல்ல வதந்தி இல்லை. அது என்ன அப்படின்னா பாஜக மேற்கொள்ளக்கூடிய அடுத்த முயற்சி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தலைமையை வச்சுதான் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொள்கையை வச்சு முடியாது, கட்சி வச்சு முடியாது. அடுத்த அண்ணாமலை ஏற்கனவே தலைவராக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு என் மக்கள் என் மண் என் மக்கள்னு ஒரு இருக்கு. அதுக்கு அவங்க செலவு பண்ணது 1,180 கோடி. ஆனால் ஒண்ணுமே ஆகல. ஆனால் அண்ணாமலை சொன்னாரு, என்னால் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குது 12%, கூட்டணி 18%, எங்களுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு 11.5%, இப்போ 2% குறைஞ்சி போச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் வந்துட்டு ஃப்ரம் நோவேர் டு ஸ்டார்டம் டு சீஃப் மினிஸ்டர்ஷிப் இப்படி வந்துட்டாரு. ஸோ அதனால அதே மாதிரி அண்ணாமலை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை வந்துட்டு பாஜக செய்ய முடியாது. அதனால அண்ணாமலை தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு அவரையே எதிர்க்கவும் வச்சு அப்படியே அவருக்கு எல்லாத்தையுமே பண்ணி செய்யலாம். அது ஊடகங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே அவரை பற்றி எப்படி விஜய் பேசுறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை இவ்வளோதான். இதுக்கு மேலே திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படிதான் போகும் ஈக்குவேஷன் அப்படிலாம் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு திமுக விடுவாங்களா? முக்கிய எதிர்கட்சியாக விடல இல்லை. நரேட்டிவா நான் சொல்றேன். இப்ப விஜய் சொன்னாரு கடந்த முறையே அப்படிதான் இருந்துச்சு. திமுக வெர்சஸ் பாஜகன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த தேர்தல சுக்குநூறு ஆயிடுச்சுல்ல? இல்லைங்க, அதெல்லாம் சுக்குநூறு ஒண்ணுமே இல்லை. நீங்க இவிஎம் மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. இவிஎம் வச்சு என்ன பண்ண முடியுன்ற ஐடியா இல்ல. எஸ்ஐஆர்ல வச்சு என்ன பண்ணாங்கன்றது தெரியல. உங்களுடைய வீட்டுல சுத்தப்புறங்கள் எல்லாம் எஸ்ஐஆர் நடவடிக்கையில எவ்வளவு பேர் வாக்கு உரிமை இழந்தங்கன்றத பாருங்க. 97 லட்சம் பேர் தூக்கி வெளில போட்டான். 27 லட்சம் பேர் செத்து போனான் விடுங்க. மீதி இருக்கிற 70 லட்சம் பேர் என்னாச்சு? யாரும் அவங்களாம் இப்போ திமுக வந்திருந்தாலுமே இபிஎம் வச்சுதான் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி திமுக எதிரிக்கு எப்படி உதவுவான்? கட்டுப்பாடு அவங்ககிட்ட இருக்குது. அவன் எப்படி திமுக பண்ணுவான்? சென்ட்ரல் தான் அவனுடைய தான். காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் பண்ணும், இப்போ இவங்க தான் இவங்க பண்ணுவாங்க. அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்துல ஏன் இது இல்லை? இது ஒரு சொபஸ்டிகேட் டெக்னாலஜி தானே. ஏன் அமெரிக்கால இல்லை? ஏன் ஜப்பான்ல இல்லை? ஏன் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இல்லை? ஏன் இந்தியாவில் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க?
அதெல்லாம் நான் இல்ல, நீங்க 2019 சொல்றபடி பார்த்தா எதிரிக்கு உதவ காட்டிலும் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே தமிழ்நாட்டுல ஒரு கட்சி கூட, அவங்களுக்கு உதவி அவங்களே சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம். அவங்க இவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. ம். வெறும் 27 இடம் தானே கொடுத்தாரு. ம். கொடுக்கல, எடப்பாடி அவங்க நம்ப தயாரா இல்லை. ஸோ கடகங்கள் இல்லாத தமிழகம் தான் அவங்களுடைய குறிக்கோள். முதல்ல அதிமுக அழிக்கிறது, அப்புறம் அந்த இடத்துக்கு வர்றது அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததும் விஜய் ஒரு கட்சி தொடங்கி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்றது? விஜயை தடுக்கிறத விட விஜயை தூக்கி விட்டு அந்த திமுக கிட்ட இருந்து முதல்ல நாட்டை எடுத்துடணும், தமிழ்நாட்டை எடுத்துடணும். அது நடந்துருச்சா இல்லையா? அதிமுக ஓரம் கட்டுப்பட்டுறதா இல்லையா? இதுதானே அவங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டுமானத்துல இவங்க 2 பேரும் எழுந்திருக்க விடாது பண்ணுவாங்க. என்ன பண்ண போறாங்க பாருங்க, நடக்க போற